ருக்மிணி மகாலட்சுமியின் அவதாரம். பீஷ்மகன்கிற ராஜாவுக்கு மகளாக விதர்ப தேசத்தில் அவதரித்தாள். அவள் கண்ணனை காதலித்தாள். ஆனா அவளுடைய அண்ணன் ருக்மிங்கிறவன் என்ன பண்ணிட்டான், இல்ல இல்ல இந்த ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி கல்யாணத்துக்கே நாள் குறிச்சுட்டான். இந்த நிலையில் ருக்மிணி ஒரு அந்தணரை அழைத்து அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து இதை கொண்டு போய் கண்ணபிரான்ட்ட கொடுங்கோன்னு தூது அனுப்புறா. அவரும் துவாரகைக்கு போய் கண்ணன்ட்டு அந்த கடிதத்தை கொடுக்கிறார். கண்ணன் ஏற்கனவே ருக்மிணியிடம் காதல் வயப்பட்டு தான் இருக்கான். கடிதத்தையும் பார்த்தான். உடனே அவரையும் அழைத்து கொண்டான். தாருகன் தேரோட்டியை அழைத்தான். தேரிலே ஏறிக்கொண்டு விதர்ப தேசம் நோக்கி கண்ணன் வந்தான். இந்த செய்தியை அறிந்து கொண்ட பலராமன் தம்பி கண்ணனுக்கு உதவி செய்ய அவர் ஒரு பெரிய யாதவ சேனையை திரட்டி கொண்டு ரதகஜ துரக பதாதிகளோடு அவரும் விதர்ப தேசத்துக்கு வந்து சேருகிறார். திருமணத்துக்கு முந்தைய நாள் குலதெய்வ யாத்திரைன்னு சொல்லி குலதெய்வம் கோவிலை நோக்கி ருக்மிணி போறா. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ருக்மிணி அப்படியே தேரில் ஏற்றி கொண்டு துவாரகைக்கு அபகரித்து வந்து ராட்சச முறையில் விவாகம்னு கண்ணன் அவளை மணக்கிறான். அப்ப தடுக்க வந்த சேனைகளை எல்லாம் என்ன பண்ணான்னா, கிருஷ்ணன் அதெல்லாம் டீல் பண்ண மாட்டான். பலராமனோடு ஒரு சேனை வந்ததே, அவளே வீழ்த்திட்டா. எங்க கண்ணன் யாருன்னா அவருக்கு உதவிக்கு வந்தவாளே பெரிய பெரிய சேனை. மகத தேசத்து சேனைங்கிறான், சேதி தேசத்து சேனைங்கிறான், விதர்ப தேசத்து சேனைங்கிறான். எல்லாரையும் ஒரே நேரத்துல யார்ப்பா வீழ்த்தினான்னா கண்ணனுக்கு உதவிக்கு வந்த சேனையை வீழ்த்தி விட்டது. அப்படிப்பட்ட வீரன் கண்ணன். நீ ராமனுக்குத்தான் தன்மை உண்டுன்னியே, கண்ணனுடைய தன்மை பார். ருக்மிணி மீது அவ்வளவு காதல். காதலிக்கிறானா ஓடி வந்தான். ராமன் இருக்கானே, இவரா சீதையை தேடி போல ஏதோ விஸ்வாமித்திரர் கூட்டுன்னு போய் வில்ல முறின்னு சொல்லி அவரா கல்யாணம் பண்ணி வச்சாரே ஒழிய, இல்லைன்னா சீதை பாட்டுக்கு காத்துன்னு இருக்க வேண்டியதுதான். ராமன்லாம் போய் திருக்கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆனா என்னாதன் இருக்கானே, தலைவி எங்க இருக்காளோ தேடி போய் ஆசையோடு அவளை அப்படி தேரில் ஏற்றி அமர்த்தி கொண்டு நான் உன்னை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆறுதல் சொல்லி துவாரகைக்கே அழிச்சுன்னு வந்தானே. ராமன் அப்படி பண்ணானா, அப்ப நாம இருந்த இடத்துலேயே காதலிச்சோன்னா தேடி வந்து கண்ணன் நம்மை மணந்து கொள்வான். ஆனா ராமனை யாராவது ஒருத்தர் பிடிச்சி இழுத்துன்னு வந்து நீ கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னால்தான் பண்ணிக்கொள்வான். என் தலைவன் போல் வருமா? இந்த பெண் இன்னொன்னு சொல்றா பாரு, சும்மா எல்லாரையும் வீழ்த்த தெரிஞ்சா போறாது, யாரை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியணும். இப்போ இந்த ருக்மிய ஒரு நிமிஷத்துல கண்ணன் நினைச்சா அழிச்சிருப்பான். ஆனா அவனை கொன்னுட்டா ருக்மிணி பிராட்டி வருத்தப்படுவா. என்னடா இது, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணனை கொன்னுட்டாரேன்னு. அதனால தாயார் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக கர்வத்தோடு வந்தானே அந்த ருக்மன், அவனுடைய வீரம் சிதையும்படி தலைய வெட்டல, அவனுடைய கேசத்தை விரூபம் பண்ணி விட்டானா. விருப்பம் பண்ணுவதுன்னா விகாரம் பண்ணுவதுன்னு அர்த்தம். தலையில 5 இடத்துல குடுமி விட்டு அப்படி அந்த முகத்தை, அவனுடைய கேசபாசத்தை விகாரமாக விரூபமாக ஆக்கி விட்டுட்டு இத்தோட போரும், உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன்னு விட்டான். நீ சொன்னியே பரசுராமரை ராமன் தாக்கவே இல்லை பாரு, எங்க ஆச்சாரியனுக்கு உறவினர்னு சொல்லி விட்டான். கிருஷ்ணனுக்கு தான் அந்த பண்பு இருக்கு.